பற்றி, சரவணன் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னென்னா, 1958 மாமியார் மெச்சிய மருமகள் படத்தில் அவர் இங்கே ஏவிஎம்மில் பொறுப்பெடுத்துக்கிறாராம். அவங்க அப்பா கொடுத்து 1958 கிட்டத்தட்ட இப்போ 2-3 வருஷம் முன்னாடி உடம்பு கொஞ்சம் முடியாமல் போகிற வரைக்கும் தொடர்ந்து 66-65 வருஷம் மிகச்சிறந்த பண்பாளராக திரையுலகத்தில் கோலோச்சினவர், கோடம்பாக்கத்தில் கோலோச்சினவர் நம்ம மதிப்புக்குரிய திரு சரவணன் சார் அவர்கள். அதாவது சிறந்த பண்பாளர், பண்புனா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர். அதாவது நான் டைரெக்டாக ஏவிஎம்மில் படங்கள் டைரக்ட் பண்ணதில்லை, ஒரு தடவை பண்ணுற மாதிரி பேசி பண்ணலை. ஆனாலும் என்னோட ஒரு படத்துக்கும் நான் 3 தடவை 4 தடவை நேஷனல் அவார்டு வாங்கும் போதும் ஒரு நேஷனல் அவார்டுக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் வரும். அது ஏவிஎம் சரவணன் சார் தான் வரும். அவ்வளவு தூரத்துக்கு இண்டஸ்ட்ரியில் நேரடியாக தொடர்பு இருக்கோ இல்லையோ அவங்கள பாராட்டுறதும் உற்சாகப்படுத்துறதும். பல தடவை என்னுடைய படங்களை பார்த்துட்டு அவர் டிவியில் பார்த்துட்டுலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதாவது நான் அதை மாதிரி அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். ரொம்ப நெருக்கமாக சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி எஸ்பிஎம் சாருக்காக ஒரு திடீர் குட்டி பாராட்டு விழா நான் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோலேயே மியூசியமில் பண்ணேன். அப்போ அந்த உடம்பு முடியாததோட 6 மாதம் முன்னாடி எஸ்பிஎம் சாருங்கிற அந்த அன்புக்காக ஓடி அவர் வீடு மேலே கீழே ஃபங்க்ஷன் நடக்குது, அவ்வளோ முடியாததோட பேசினார். அதாவது மறக்க முடியாத ஒரு மாமனிதர், ஒரு பண்பாளர். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.